வணக்கம். சிலம்பத்தில் உள்ள அடிமுறை பாடத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சிலம்பம் என்றாலே போர்க்கலை அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். நம்மளுடைய பாரம்பரிய அரசர்கள் சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னர்கள் எல்லாருமே இந்த நீண்ட கம்பின் முனையில் ஒரு வேலை பொருத்தி அது வேல்கம்பு விளையாட்டு அப்படின்ற முறையில் தான் நம்ம விளையாடிப்போம். இன்றைக்கு சிலம்பம் என்றாலே அலங்கார சுத்தும் அழகு சுத்தும் மட்டுமே சிலம்பமாக கருதப்படுகிறார்கள். பெரும்பான்மையான மாணவர்கள் வெறும் அலங்கார சுத்தம் மட்டும் செஞ்சுட்டு அவங்களும் சிலம்பம் ஆசான் என்று சொல்லும்போது நமக்கு ரொம்ப மிக வருத்தத்தை ஏற்படுத்துது. உங்களுக்கு கேட்டுக்கொள்வது என்னென்னா, சிலம்பத்துக்காக பெயர் எடுத்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவருடைய தன்னுடைய படங்கள் எல்லா படங்களிலையும் சிலம்ப விளையாட்டு தற்காப்பு சண்டையை மிக அருமையாக செய்திருப்பார். அவர் ஏதாவது ஒரு படத்திலாவது நடுவில் பிடித்து செய்யக்கூடிய அலங்கார விளையாட்டை செய்திருக்கிறாரான்னு நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தும் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய. ஆகவே நம்மளுடைய பாரம்பரியத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக சிலம்பத்தில் உள்ள அடிவரிசை, அடி, போர் யுத்தி, ஒரு அடி, வீச்சு இப்படின்னு வரக்கூடிய பல்வேறு வகையான அடிகளை இன்றைக்கி இதுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு காட்ட போகிறோம். நீங்கள் அதை பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல 6 அடி வரிசையில் வரக்கூடிய ஒரு பாடம் நிலைக்கு மாறுங்க. 6 அடி வரிசை, 6 அடி வரிசையில் வரக்கூடிய ஒரு 6 அடிகளை கொண்ட பாடத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரெடி, ஸ்டார்ட். அப்படியே நிறுத்துங்க. இதுவரை 6 அடிகளை கொண்ட தொடர்ந்து 6 அடிகள் செய்யக்கூடிய ஒரு பாடத்தை பார்த்தோம். கடைசியாக எதிரி விரட்டுவார். எல்லா பாடத்துக்கும் எதிரிக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. தொடர்ந்து நம்ம அடிச்சுக்கிட்டே போனாலும் இறுதியில் எதிரி ஒரு 3 அடிகளை செய்வாங்க. அந்த பாடமும் இதில் சேர்ந்துருக்கும். நன்கு பாருங்கள். இந்த 6 அடிகள் எப்படி செய்வது அப்படின்றபோது ஒண்டியில் நிற்கிறோம். என்னோட அப்படி கலைச்ச மூச்சுக்கு ஏற்றி வச்சு ஒரு குத்து விளாக்கு விளாக்கு நீங்கள் அப்படின்னு நீங்கள் இறங்காது. இதே ஏற்றி வச்சா இந்த விழாவை போய் இந்த குத்து விடணும். அதனால் முதல் பாடம் இது. இப்போ முதல் பாடம் புரிஞ்சுங்களா? 2வது அழுத்து காட்டுறதுனால அப்படியே கலைச்ச மூச்சுக்கு அந்த கன்னத்துக்கு 2வது அடியே கன்னத்துக்கு வரணும். இறக்குறது கன்னத்துக்கு. அதெல்லாம் இப்போ இந்த பெரம்பை உருவி செய்யக்கூடிய பாடம் ஏற்கனவே நம்ம பல வகையான பாடங்களை போட்டிருப்போம். உருவி செய்யக்கூடிய இந்த முனையிலேருந்து கம்பை அப்படி உருவுறோம். வலது கண்ணத்துக்கு கொடுத்து இடது கண்ணத்துக்கு கொடுக்குறோம். அப்படியே பாருங்கள். இடது கண்ணத்துக்கு போனோம் அடி நீங்கள் இருக்கு. இடது கண்ணை போட்டீங்களா? அப்படியே மீண்டும் உருவணும். அடுத்த அடி 4வது அடி உருவி நம்ம உடம்போடு அது ஒட்டி இது எதிரடியோ மார்புக்கு கூம்பு வரணும்னு சொல்லக்கூடிய இந்த மார்புக்கு போனால் அந்த குத்து கட்டிட்டாங்க. அடுத்த அடி ஒரு வாரம். இந்த காலை அது லைட்டாக அப்படி ஏற்றி வச்சு ஒரு வாரம். இது அவருடைய உடம்பு கீழ்ப்பகுதியில் போகணும். இந்த அடியும் கட்டிட்டாங்க. அடுத்த அடி இப்படியே இருந்த கரண்டு நம்ம அவருக்கு கீழே வந்து கொடுக்கணும். அப்படி எந்த பக்கம் போட்டாலும் அடி வாங்கிட்டு போகணும். அந்த மாதிரியான ஒரு அடி. புரியுதுங்களா? இது போன்ற 6 அடிகளை கொண்ட பாடம். சிலம்பம் என்றாலே எதிரி எப்படி வேணாலும் அடிப்பாங்க. அதை லாவகமாக தடுக்க தெரியும். இன்றைக்கி பெரும்பான்மையான தற்காப்பு கலை விளையாட்டுக்களில், அதாவது போட்டி விளையாட்டுன்னு சொல்லக்கூடிய பல விளையாட்டுகளை நாம் பார்க்குறோம். யாருமே தடுப்பு பயன்படுத்துறதே கிடையாது, தடுக்கிறதே கிடையாது. அதெல்லாம் அவங்க அடிக்கணும், நாம் அடிக்கணும். அது போட்டிகளுக்கு சரியாக இருக்கலாம். போர்க்கலைன்னு வரும்போது நம்ம தடுத்து எதிரி செய்தால் தான் பாதுகாப்பு. போட்டி விளையாட்டு என்பது வேறு. போட்டி விளையாட்டில் புள்ளிகள் எடுப்பதற்காக அந்த தடுக்கிற கொஞ்ச நேரத்தில் புள்ளிகள் எடுக்கணுன்றதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. அதையும் இதை போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். மீண்டும் நம்மளுடைய பாடத்தை பாருங்கள். தயார் நிலை, ஆரம்பிங்க. ஒரு பாவலாவை போட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலாம். கால்மானம் தெரிந்தவர்களுக்கு இது புரியும்.
2 3 4 5 6. இந்த 6 அடிகள். அடுத்து இது எதிரை விரட்டுவதற்காக பாருங்கள். 1 2 3 4 5 6. மீண்டும் மீண்டும் ஆரம்பிங்க. அதே செய்யுங்க. இப்போ நாம் பார்த்த பாடங்களில் ஒரு அடியும் எதிரி தவற விட்டார்னா அவருடைய உடம்பை தாக்கக்கூடிய மிக வலுவான அடிகள். இப்படிப்பட்ட அடிகளை நம்ம முன்னோர்கள் இதை விட மிக வலுவான அடிகளை செய்து பழகினால்தான் போர்க்களத்தில் மிக துரிதமாக எதிரி வீழ்த்த முடியும். அது போன்ற பாடங்கள் தான் நம்மளுடைய முன்னோர்கள் பாடம். ஆனால் இன்றைய நிலைமையில் என்னென்னா, பெரும்பான்மையான ஆசிரியர்கள் பேராசங்கள்லாம் சொல்லிக்கூடிய பல பேர் இன்றைக்கி இந்த அலங்கார விளையாட்டு மிகப்பெரிய பாடம்னு நம்பி தங்களுடைய மாணவர்கள் கற்றுறாங்க. பெற்றோர்களும் அதை நம்பி இதுதான் சிலம்பம் என்று ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான விழிப்புணர்வாக இந்த காணொளி இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுடைய இந்த காணொளியை பார்க்கும் அனைவரும் தங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிடும்படியும் இந்த காணொளியை அனைவருக்கும் பகிரும்படியும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.